எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த வாரத்துக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன்னாவை அவர்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீரா. இந்த வசனத்தை பசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் கொடுத்து சமர்ப்பித்து தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பயத்தோடும் பக்தியோடும் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு கிருபையை நாம் பற்றி கொள்ள கடவோம். மல்கியாமின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். 4வது வசனம், லேவியோடு பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 6-7 வசனம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலும் திரும்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். அவன் யதார்த்தமாய் என்னோடு கூட சஞ்சரிப்பான். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். லேவி கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருந்தான். லேவியன் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருந்தான். அநேகரை அக்கிரமத்திலிருந்து மீட்டான். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்ப வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவரின் மேலும் விழுந்த கடமை. தேவனுடைய ராஜ்யத்தை பறைசாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்முடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
எருசலேமில் வேத வசனம் விருத்தியடைந்த போது இயேசுவின் சீஷர்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு நாம் பயந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அநேகரை அக்கிரமங்களிலிருந்து திரும்ப வேண்டும். ஊழியர்களுக்கு மட்டும் சுவிசேஷம் அறிவிப்பது கடமை என்று விசுவாசிகள் நினைத்துவிடக் கூடாது. அப்போஸ்தலன் பவுல் விசுவாசிகளை பார்த்துதான் சொல்கிறார், சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருவரின் மேலும் விழுந்த கடமை. என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் சொல்கிறார், 3வது அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக முதற் பேரான யாவருக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். லேவியனை மட்டும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. லேவியனுக்கு ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை, ஜனங்கள் கொடுக்கிற தசம பாகம், இது எல்லாம் லேவியனுக்கு பங்காய் இருக்கிறது. முதற் பேரானவை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்து நாம் கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரத்தை தேவன் ஏறெடுத்தார். ஆரோனும் மோசேயும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசினார்கள். சங்கார தூதன் கடந்து போகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் தலைச்சங்கம் நடைபெறவில்லை. தலைப்பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் எகிப்தியன் வீட்டிலோ தலைப்பிள்ளை ஒவ்வொருவனும் மரணம் அடைந்தான். இதை நினைவு கூறும் விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா பண்டிகையை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். பஸ்கா பண்டிகை எதற்காய் கொண்டாடப்படுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் தலைப்பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள், எகிப்தியரின் தலைப்பிள்ளைகள் சங்காரமாக்கப்பட்டார்கள். இதை நினைவு கூறும் விதமாக பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். லேவியன் கர்த்தருக்குரியவன். அநேகரை அக்கிரமங்களில் இருந்து மீட்கிறவன். விசுவாச பிள்ளைகள் ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும், நானும் அநேகரை அக்கிரமத்திலிருந்து மீட்பேன். ஜனங்கள் சங்காரம் அடைவதை என்னுடைய கண்களால் பார்க்க முடியாது.
சாத்தான் ஜனங்களை அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறான். என்னுடைய கரத்தில் தேவன் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் தேவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவராகிலும் கெட்டுப்போவது பிதாவினுடைய சுத்தம் அல்ல. எல்லாரையும் என் தேவன் நேசிக்கிறார். எல்லாரையும் என் தேவன் நேசிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம். தாவீது அரசன் சொல்கிறான். 25வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். லேவியனுடைய கரத்திலே தேவன் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும்படி லேவியனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சாட்சிகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். என்னுடைய கருத்தில் வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்திலும் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் பழைய ஏற்பாட்டை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன் வேத புஸ்தகத்தில் உங்களுக்கு பழக்கம் இல்லை? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுறாதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது கர்த்தருடைய வேதம். அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் கொடுத்த வேதமே நலம் என்று 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய வேதம் எனக்கு கிடையாதிருந்தால் அநேக நாள் துக்கத்தில் நான் வாடி இருப்பேன் என்று 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 119, 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனம். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தாவீது அரசன் சொல்கிறார்,
ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களின் முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். என் நீதிக்கும் அவருடைய கண்களின் முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். என் நீதிக்கும் அவருடைய கண்களின் முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். என் நீதிக்கும் அவருடைய கண்களின் முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக. குற்றமில்லாமையில் உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் குற்றமில்லாமை. தாவீது அரசன் சொல்கிற பொழுது, குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். சுத்தமான கரங்கள், நம்முடைய கைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும். நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களின் முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். என் நீதிக்கும் தேவன் பலன் அளிக்கிறாரு. நீதிக்கும் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலன் அளிக்கிறீர். யோசேப்பு நீதிமான், லோத்து நீதிமான், அவன் தெரிந்து கொண்ட இடம்தான் சரியான இடம் இல்லை. சோதோம் குமோராவை தேர்ந்தெடுத்தான். ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஆபிரகாம் லோத்தை அனுப்பி, தேசமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கிறது. நீ கிழக்கே போனால் நான் வடக்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன். லோத்து உடனே தன்னுடைய எல்லாவற்றையும் அழைத்து, வாங்க நாம லோத்து சோதோம் குமோராவுக்கு போலாம். பசுமையாய் இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, பசுமையாய் இருக்கிறது எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று நீ புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு வேடன் ஒரு நாள் வலையை விரித்தான். பசுமையான ஆகாரங்கள், புறாவுக்கு பிடித்த பசுமையான ஆகாரங்களை பரப்பி வைத்துவிட்டு அதற்கு மறைவாக வலையை வைத்துவிட்டு சென்றான். இந்த புறாக்கள் வந்து இங்கே ஆகாரம் இருக்கிறதே என்று கண்ணி அடியில் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு அதிலே அமர்ந்து ஆகாரம் புசித்த போது எல்லாம் வலையில் சிக்கிக் கொண்டது. என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது, வேடன் வருவான், வலையை விரிப்பான், அகப்பட மாட்டோமே என்று எல்லாம் ஒரே குரலில் சொல்லி ஒரேடியாக எழுந்து பறப்போம் என்று அவைகள் பேசிக்கொண்டு பறந்து சென்றது. வேடன் ஏமாந்து போனான். பசுமையா இருக்கிறதெல்லாம் தேவ சுத்தம் நினைச்சுக்கிற கூடாது. அதுக்கு அடியில கண்ணி இருக்குன்றத மறந்துடாத.
சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம். தாவீது அரசன் சொல்கிறார். 17-18 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேல் அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. தாவீது அரசன் சொல்ற போது கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மேலும் பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய நீதி அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய கிருபை அவருக்கு பயந்த அவருடைய கிருபையோ அனாதையாய் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அனாதையா என்றைக்கும் உள்ளது. யார் மேல உள்ளது? அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை நேசி, கர்த்தருடைய வேதத்தை வாசி. உன்னுடைய பிள்ளைகளுக்கு வேத புஸ்தகத்தை வாங்கி கொடு, அவர்களை வாசிக்கும்படி கட்டளை கொடு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்ப. 115வது சங்கீதம். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். குடும்பத்தை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நான் குடும்பம் ஆகிற பொழுது, நான் பிள்ளைகளோடு நான் தேவனை ஆராதிக்க கடந்து வருகிற பொழுது என்னை அதிகமாய் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால் தான் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாம் வலது கருத்தை எடுத்து உயர்த்தி, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 132வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 132வது சங்கீதக்காரன் சொல்கிற 12லிருந்து 17 வசனம். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும். தாவீதுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். ஆணையிட்டார், அவர், சத்தமா சொல்லுங்க, ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார்.
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தில் என் தேவன் பொய்யுரையாதவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். உன் கற்ப பிறப்பை எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு ஆலயத்தை ரொம்ப நேசிச்சார். யாக்கோபின் தேவனுக்கு ஒரு கூடாரத்தையும் இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண மட்டும் என் கட்டிலில் ஏறுவதில்லை, என் வீட்டில் பிரவேசிப்பதில்லை. இவ்வளவு தாகம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமா போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தது, மகிழ்ந்திருந்தே. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நாடுகிறேன். ஏன் தாவீதை கர்த்தர் ஆலயம் கட்ட விடல? அநேக யுத்தங்களை செஞ்சாரு, அநேக ரத்தம் சிந்த காரணமாக இருந்தாரு. சாலமோன்னா சமாதானம், தான் முதல் பெயர்சபா மட்டும், இஸ்ரவேலின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் யுத்தமே நடைபெறல. சாலமோன் யுத்தமே செய்யல. ஆனா அண்டை ராஜாக்கள் அவனுக்கு வந்து வரி செலுத்தினார்கள். அவனுடைய ஆட்சி பாரம் அமெரிக்கையாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரத்திலும் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் இனிமையாய் சுகமாய் படுத்து நித்திரை செய்த அந்த நாள் இளைப்பாறுதலாய் இருந்தபடியினாலே அவன் எருசலேமிலே தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினான். தேவன் தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினாரா இல்லையா? தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி மறாத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அடுத்த வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். சீயோன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. இந்த பூலோகத்திலே நம்முடைய கைகளால் கை கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆலயத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ண சீயோனை தெரிந்து கொண்டார். பூலோகத்தில் வாசம் பண்ண கர்த்தர் நம்முடைய சபையை தெரிந்தெடுத்திருக்கார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் வந்து விட்டேன்.
இது நான் தங்கும் இடம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவன் நம்முடைய ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்க விசுவாசிக்கிறவங்க 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அடுத்த வசனம். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக அபிஷேகம் அணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். நான் அபிஷேகம் அணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவே. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன். நான் அபிஷேகம் அணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து இருக்குமே ஆனால் உலகத்தான் எல்லாம் பார்த்து சிரிப்பான். சங்கீதம் 127:1 சாலமோன் ஞானி சொல்லுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவுடைய பிரயாசம் விருதா. என் தேவன் கட்டுகிறவர் மட்டுமே, இடிக்கிறவர் அல்ல. என் தேவனுடைய கரத்தில் உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்வு இருக்குமையானால் என் தேவன் கட்டி அழகாய் எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் கட்டுகிறவர், சாத்தான் தான் இடிக்கிறவன். யோவான் சுவிசேஷம் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். என் இயேசுவோ ஒரு மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். திருடன் என்னத்துக்கு வர்றான்? கொல்லவும் அழிக்கவும் வர்றான். சாத்தானுடைய வேலையெல்லாம் கொல்றது, அழிக்கிறது, இதுதான் சாத்தானுடைய வேலை. என் ஏசப்பா வேலை ஒருத்தனுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தா. ஒருத்தனுக்கு வாழ்க்கை கொடுக்கவும் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் வந்தா. என் தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஏசப்பா சொல்கிற பொழுது, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதித்தால் என்ன பயன்? உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் என்ன பயன்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்? கர்த்தர் அவனை தாங்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. Glory to God. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. 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 விழுந்துட்டா சந்தோஷம்,
எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், இயேசு. அவர் எப்பொழுதும் என்னை தாங்கி கொண்டே இருக்கிறார். நான் கீழே விழாதபடி என்னை தாங்குகிற தெய்வம். உன் தொழில் விழாது, உன் பிசினஸ், உன்னுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலாளியினுடைய காவல் விருதா? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. இங்கிலாந்து தேசத்திலே இரண்டாவது மகா யுத்தம், உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வெடிகுண்டுகள் வீசப்பட்ட நேரத்திலே ஒரு வீட்டின் மேலே எல்லாரும் போய் அங்காங்கே பதுங்கி குழியிலே ஒளிந்து கொண்டார். ஒரு பாட்டி அம்மாவை மறந்துட்டாங்க. அது கட்டிலில் படுத்து இருந்துச்சு. அது செத்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தப்ப அது உயிரோடு இருந்துச்சு. அது சொல்லிச்சான், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கும். எதற்காக கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது? பாதுகாக்க, ப்ரொடெக்ஷன். தேவன் மிகப்பெரிய பாதுகாவலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். ஏசப்பா திருவந்த ஆராதனை நடத்தி காண்பிக்கிறார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. 26வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில், சீஷர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அநேகருக்காய் சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள். எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ரபி போஜனம் பண்ணும் என்று இயேசுவை கேட்டுக்கொண்டார்கள். சீஷர்கள் இடத்தில் இயேசுப்பா சொன்னார், நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு இருக்கிறது, தேவனுடைய சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சீஷர்கள் விளங்கி கொள்ள முடியவில்லை. யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க போலன்னு சொன்னார். ஒரு ஸ்திரீயானவள் பட்டணத்துக்குள் கடந்து போய் இருக்கிறாள், சமாரியா ஸ்திரீ. அவ என்ன கிரியை செய்ய போறான்னு ஏசப்பா காத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு தண்ணீர் தான். முதலாவது வர்ற பொண்ணு அந்த ஸ்திரீயானவள் சமாரியா ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. தண்ணித்தான் கேட்டப்ப, நீ யூதனாய் இருக்க, நான் சமாரியன், என்னிடத்தில் நீங்கள் சம்பந்தம் கலக்கிறதில்லையே, நீ என்னிடத்தில் தண்ணீர், நீ யார் என்று என்னை அறிந்திருந்தால் என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும், நித்திய ஜீவன். ஓ தாகமாய் இருக்கிறவர்களை என்னிடத்தில் வந்து இலவசமாய் பானம் பண்ணுங்கள். பணமும் கொடுக்க வேண்டாம், விலை கிரயமும் கொடுக்க வேண்டாம். ஃப்ரீ. அவரிடத்தில் தொடர்ந்து நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். வருஷம் முழுவதும் திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இரத்தம்
இந்த ரத்தம் என்னுடைய சரீரத்திற்குள் செல்கிற பொழுது என்னுடைய சரீரத்தில் உள்ளே பலகீனம் இருந்தால் இந்த ரத்தம் ஹீல், சுகமளிக்கக்கூடிய ரத்தம். இந்த ரத்தம் உங்களுடைய சரீரத்துக்குள் கடந்து போகிற பொழுது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இந்த ரத்தம் என் சரீரத்துக்குள் கடந்து போகிறது, என் பலகீனங்களை மாற்றி அமைக்கும். இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனின் சகல பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. பிளட், இயேசுவின் ரத்தம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சத்தமா சத்தமா சத்தமா. இயேசுவின் ரத்தத்தினால் வியாதியை ஜெயம் எடுக்கிறேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. Glory to God. Hallelujah. 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 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. அநேகரான நாம், எல்லாம் சொல், ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் யாரு? ஒரே அப்பம் ஒரே சரீரம். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் கூடவே துன்பப்படும். பேதுரு காவலிலே கிடக்கிறார். சபையார் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? ஜெபம் பண்ணாங்க. சபை எதற்காய் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்காய் ஜெபிக்கிறீர்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஊழியக்காரர் எங்களுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏசப்பா சொல்றாரு, பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர்களை பார். வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். பசியாய் இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீர்கள். எப்போது இந்த சிறியரில் ஒன்றை எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். போய் விசாரிக்கிறீங்களா? அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமும் ஒரே மாம்சமாய் இருக்கிறோம்? எப்படி சொல்ல முடியும்? அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் நம்முடைய சரீரத்திலே கையில் ஒரு சின்ன பலகீனம், நம்ம சரீரம் முழுவதும் அது வலி எடுக்குது. சபையில் ஒருவருக்கு ஒரு சின்ன பலகீனம், எல்லாரும் அதற்காக பாரப்பட வேண்டும்.
ஏன் நம்ம சரீரத்தில் கையில் ஒரு பலகீனம் இருக்கும்போது சரீரம் முழுவதும் வலிக்குதில்லை? நாம் எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இந்த திருவந்தல நாம் இன்னைக்கு கலந்து கொள்ள போறோம். ஒரே அப்பம் ஒரே சரீரம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம், அதிலே வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான, ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின, மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். நான் இன்னைக்கு வந்து இந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், தேவனுடைய பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்றால், என் இயேசு ஜீவிக்கிறார். இன்னைக்கு அநேகராகிய நாம் இந்த சபையிலே கூடி வந்து தேவனை ஆராதனை செய்கிறோம் என்றால், என் இயேசு ஜீவிக்கிறார். கல்லறைக்குள்ளே இயேசுவாவுடைய சரீரம் வைக்கப்பட்டது. அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு சொந்தமான கல்லறையிலே இயேசுவாவுடைய சரீரம் வைக்கப்பட்டது. சாத்தான் நினைச்சான், க்ளோஸ், நம்ம திட்டம் நிறைவேறிடுச்சு, இதோட இவருடைய சரித்திரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். 3ஆம் நாளில் கல்லறை வெடித்தது. என் இயேசு உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் அல்லாஹ். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கையை தட்டி பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, உயிரோடு எழுந்தவரே உம்மை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை உம்மை எல்லாம் பாடலாம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, மரணத்தை உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய வசனம். பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று மீட்கப்பட்டேன். Glory, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், படைத்தவரே பாவம் செய்யாதே, பார்க்கின்ற பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தத்தினாலே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன், திரு ரத்தத்தால் அலகையில் பிடி நின்று மீட்கப்பட்டேன், திரு ரத்தத்தால் அலகையில் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், என் சார்பில் ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி மீட்கப்பட்டே, 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 மீட்கப்பட்டே,
காயப்பட்டு நின்றே காயப்பட்டு நின்றே உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி சொல்லலாம் நல்லா கையை தட்டி ஆவில நரம்புங்க. Glory to God. Rabashia karabala shabarabala durabala santana riyantana rigadana ribala baushana badurabana sagarabala riyantara rigadana shikara baushana rabana riyantara rigadala ribala baushana rantana baushana. Glory to God. கரங்களை தட்டி எல்லாரும் ஆவிலே நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Glorify, 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 glorify. திருவிருந்திலே அமரும் விதமாக அமர்ந்து கொள்ளலாம்.